வணக்கம் பாருங்கோ. என்ற குஞ்சுகள் என்ன மறந்திருக்க மாட்டீங்கள். பதறாத காரியம் சிதறாதென்று சொல்லுவினம். சரியோ? சிலோ பட் ஷுவர் என்றும் சொல்லுவினம் ஆங்கிலத்தில். எதையும் நின்று நிதானித்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அறிவிழந்து தடுமாற்றம் அடையாமல் இவர் சொன்னாலும் நாங்கள் எங்களோட பகுத்தறிவுக்கு சிந்திச்சுத்தான் செயல்பட வேணும். என்ற குஞ்சுகள் நீங்கள் அப்படி செயல்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரியோ? எல்லாரும் காலத்தின் தேவை கருதி காலத்தின் கட்டாயம் கருதி எல்லாரும் கையெழுத்து போட்டிருப்பீங்கன்றதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. என்ற குஞ்சுகள் இந்த கடமையில் நீங்கள் தவறு இருக்க மாட்டீங்கள். இது எங்களை ஒவ்வொரு தட்ட தார்மீக கடமை பாருங்கோ. தமிழீழத்தில் பிறந்த மட்டுமில்லை, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு எங்களோட உறவுகள் எல்லாருக்குமே ஒரு தலையாய கடமை இந்த கையெழுத்து போடுறது. அதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கொஞ்சம் கட்டாயம் போட்டிருப்பீங்க. இப்போ நான் ஏன் சொல்ல வாரேன் என்றால், இன்னும் ஒரே ஒரு கிழமை தான் இருக்குது. இந்த ஒரு கிழமைக்குள்ளே இன்னும் ஒரு 3 லட்சமோ தான் தேவைப்படுது கையெழுத்து. அப்போ ஆசை இருக்குது, மனம் இருக்குது, செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. ஆனால் என்ன பாருங்க, இந்த குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனை, உண்ட பிரச்சனை, அவற்ற பிரச்சனை, இவற்ற பிரச்சனை என்று இந்த பிரச்சனைகளுக்கு அல்லாடுறபடியால் எங்களால் நின்று நிதானித்து இந்த கையெழுத்து போட அவகாசம் கிடைக்காம போயிடும். அதைத்தான் இந்த குஞ்சுகள் உங்களுக்கு சொல்ல வாரன். இந்த கிழமைக்கிடையில் நீங்கள் ஓடி போய் உங்களோட கையெழுத்தை போட்டுட்டீங்கள் என்றால் ஒரு பெரிய வரலாற்று கடமையை நிறைவேற்றின நிம்மதியும் சந்தோஷமும் எங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்காண்டி, எனக்காண்டி, அவருக்காண்டி, இவருக்காண்டி செய்கிற விஷயம் இல்லை பாருங்கோ. எங்களோட மண்ணில் கொத்து கொத்தாக அழிஞ்சு போன எங்களோட செல்வங்கள், எங்களோட மண்ணை மீட்கிறதுக்காண்டி இன்னுயிரை தந்த ஈகம் செய்த எங்களோட அன்பு குழந்தைகள், எங்களோட குஞ்சுகள், எங்களோட இரத்தங்கள் சதையும் இரத்தமுமாய் அள்ள ஆறா ஓடுன அந்த இரத்த குருதிக்குள்ளே தங்களோட வாழ்க்கையை தொலைஞ்சு போன எங்களோட குஞ்சுகளுக்காக, எங்களோட மக்களுக்காண்டி எல்லாத்தையும் இழந்து தவிக்கிற எங்களோட உயிர் தெய்வங்களுக்காக நாங்கள் செய்ய போகிற ஒரே ஒரு கடமை இந்த கையெழுத்து தான் பாருங்க. சரியோ? நிச்சயமாக நீங்கள் செய்திருப்பீங்க. திரும்ப நான் உண்டை சொல்கிறது அழகு இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இது ஒரு காலத்தின் தேவை கருதித்தான் இது எனக்கு வடிவாக தெரியும். என்ற குஞ்சுகள் எல்லாரும் கையெழுத்து போட்டிருப்பேன் சொன்னால் நம்ப மாட்டியால் பாருங்கோ. எங்களை வெளியில் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கு இந்தியாவில் விழுந்த மாதிரி கையெழுத்து ஒரு இடமும் என்று அவ்வளோ உணர்வுபூர்வமாக மக்கள் இருக்கிறோம். சரியோ? கடலுங்களை பிரித்து வச்சாலும் கன்னி தமிழால் இணைஞ்சிருக்கிறோம் நாங்கள் பாருங்கோ. அந்த பெருமையும் சந்தோஷம் தான் எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த ஒற்றுமையை, இந்த பலத்தை, எங்களை இந்த உத்வேகத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லாரும் கையெழுத்த போட வேணும். அந்த வெற்றி பெருமிதத்தில் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்க வேணும். அப்போ வரட்ட பாருங்கோ. உரிமை இழந்தோம்.